அருகே மணமை ஊராட்சியில் இனாடா பவுண்டேஷன் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு தேவையான நாப்கின் மற்றும் அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க முட்டை மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை இனாடா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் செங்கேனி, துணைத் தலைவர் பூர்ணிமா சண்முகசுந்தரம் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தைக்கு கால்நடைகள் வரத்தும் விற்பனையும் அதிகரித்துள்ளது. பால் மாடுகள் பால் கறக்கும் அளவை பொறுத்து 35,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரையும், கறவை மற்றும் சினை எருமைகள் 90,000 வரையும் விற்பனையானது. மேலும் வளர்ப்பு குட்டிகள் விற்பனை அதிகரித்து காணப்பட்டது. இன்று கூடிய மாட்டுச் சந்தையில் 6.5 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 1,800 ரூபாய்க்கு ஏலம் போனது. நேற்றைய முன்தினம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ அதிகபட்சமாக 1 கிலோ 1,800 ரூபாய்க்கு ஏலம் போனது. மேலும் 1 கிலோ 150 ரூபாய்க்கு ஏலம் போன பிச்சிப்பூ மற்றும் முல்லைப்பூ ஆகியவை 1 கிலோ 800 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதுபோன்று பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்ததால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்ட அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் சித்ரா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடை தொகை ரூபாய் 10 லட்சம், உதவியாளர்களுக்கு 5 லட்சம் வழங்க வேண்டும், 10 ஆண்டு பணி முடிந்தவுடன் மேற்பார்வையாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள ஜூமாண்டியூர் கிராமத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாமல் உள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விரக்தியடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் கிராமத்திற்கு வரும் தண்ணீரை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் விவசாயத்திற்காக பயன்படுத்துவதாகவும், அங்கு தண்ணீர் குடிக்க சென்றால் தகராறு செய்வதாகவும் கூறி கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக சாலை அமைக்கப்பட்டு புதியதாக மாத்தூர் அருகே உள்ள நாகம்பட்டியில் சுங்கச்சாவடி இன்று நடைமுறைக்கு வந்தது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட சரக்கு வாகனங்களுக்கு 50% சலுகையும், நாகம்பட்டி உள்ளிட்ட 200 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள உள்ளூர் வாகனங்களுக்கு மாதம் 340 கட்டண சலுகையும் வழங்கப்படுவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரில் மறைந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் அருளிற்கு அக்கட்சியின் சார்பில் புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகுரு, கிழக்கு மாவட்ட செயலாளர் ரத்னவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மறைந்த அருளிற்கு புகழஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்கம் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் CITU சங்க மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சவுந்தரராஜன், மாநில செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் போராட்ட கூட்டத்தில் உரையாற்றினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மசனக்குடி பகுதியில் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணியாற்றி வரும் நடராஜன் என்பவர் தொக்காபுரம் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும் வழியில் காட்டு யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த நடராஜன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து காட்டு யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் நகரப்பகுதி மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி வரும் காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்பட்டு வரும் நிறுவனத்திற்கு வேன் மூலம் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி 16 பேருடன் வேலைக்கு ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் முன்னால் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது பயங்கரமாக மோதியதில் வேன் அப்பளம் போன்று நொறுங்கியது.
மோதியது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 6 பெண்கள் உட்பட அனைவரும் பலத்த காயங்களுடன் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவரும் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான எஸ். காந்திராஜன் தலைமையில் பல்துறைகளின் மதிப்பீடு மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளுக்கு 627 கோடி உத்தேச மதிப்பீட்டிலான பணிகளுக்கு நிதி ஒதுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே டிராக்டர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்திய நிலையில் அதற்குரிய ஆவணங்களை தராமல் ஊழியர்கள் மிரட்டுவதாக தனியார் நிதி நிறுவனத்தின் முன்பு பெண் ஒருவர் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே பெண் ஒருவர் 3 சவரன் தங்க நகை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்துள்ளனர். இதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பெண் எஸ்பி அலுவலகத்தில் கைக்குழந்தையுடன் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 20ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு 3 பவுன் நகை காணோம், யாரோ திருட்டு போயிட்டாங்க. இது சம்பந்தமா நான் போலீஸ் ஸ்டேஷன் வடஞ்சூர் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். எங்களை கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவே இல்லை. போங்க வரேன்னு சொன்னாங்க, ரிட்டர்ன் வரல. அவங்க கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட தான் இருக்கு. நேற்று ஆன்லைன்ல போட்டேன், ஆன்லைன்ல சர்வர் ப்ராப்ளம் சொல்லி போகல. அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் அடிச்சோம். 100க்கு ஃபோன் அடிச்சோடனே அவங்க சரி உங்க கம்ப்ளைண்ட் நாங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறோம், நீங்க போங்கன்னு சொன்னாங்க. ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு. ஒரு மேடம் பேசினாங்க, வாமா நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. நேற்று எடுத்துட்டு போனோம். அவங்க வந்து நேற்று மறுபடியும் எங்களுக்கு உள்ளே விடல. அதெல்லாம் நீங்க எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கிற, எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கேன். என் நகை கண்டுபிடிச்சி தர மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன். தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தனது குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார் என்று காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி மதுரையில் குழந்தை இருப்பதாக தெரியவந்த நிலையில் குழந்தையை மீட்க சங்கர் மற்றும் காவல்துறையினர் மதுரை சென்றனர். மேலும் குழந்தை பணத்திற்குதான் விற்கப்பட்டதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட திருப்போரூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற குழு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் நிகழ்ச்சியில் பேசியபோது விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாஜக பாமக கட்சிக்கு அழைப்பு விடுக்கவில்லையா என கேள்வி எழுப்பியதற்கு விசிக மாநாடு என்பது அவர்கள் குடும்ப விழாவில் யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் முடிவு செய்து கொள்ளட்டும், அது பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்று கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு இல்லைன்னு கேட்டீங்க. எங்களை பொறுத்தவரை அது அவங்களுடைய சொந்த கட்சி, அவங்க ஏற்பாடு செய்யறாங்க, அவங்க வீட்டு கல்யாணம். அதுல எங்களை கூப்பிடலன்னு நாங்க வருத்தப்படுறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் வளாகத்தில் உள்ள பங்காரு அடிகளாரின் ஜீவ சமாதியில் பக்தர்கள் வழிபாட்டிற்காக திருவுருவ சிலை வைக்கப்பட உள்ளது. அதற்கு பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் கோலத்தில் 3.5 அடி உயரத்தில் கற்சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று பதக்கம் வென்றனர். இதனை பாராட்டும் விதமாக அதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு சட்டமன்ற அலுவலகத்தில் மாணவர்களை பாராட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த ஒருவர் திடீரென தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்டவரை கைது செய்தனர். திருப்பூரில் இந்து முன்னணி உள்ளிட்ட எந்த அமைப்புக்கும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது. திருப்பூரில் இந்து முன்னேற்ற கழக மாநில தலைவர் வழக்கறிஞர் கோபிநாத் பேட்டியளித்துள்ளார். ஆனா பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர்ல மட்டும் ஏண்டா இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அப்படிங்கிற முறையில மக்கள் யோசிக்கிற அவல நிலை இருக்குது. அதுவும் வியாபாரிகள் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தா கடையை மூடிவிட்டு ஊரை விட்டு ஓடக்கூடிய நிலையில் அவலம் தொடருது. ஏனென்றால் இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பு விநாயகர் சதுர்த்தியை தவறாக வழி நடத்துகிறது.
வேப்பூரில் நல்லூர் வடக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆனைமலை அடுத்த நாமூர் சுங்கம் அருகே 2 கோடி செலவில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாலை விரிவாக்க பணிக்கு இடையூறாக இருந்த 10 மரங்களை வெட்டாமல் JCB இயந்திரம் மூலம் சாலையில் இருந்து அப்புறப்படுத்தி அதிகாரிகள் மறுநடவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அதிகப்படியான மாணவர்களை ஆட்டோ ஒன்று ஏற்றிச் சென்றுள்ளது. இந்நிலையில் ஆட்டோ எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கவிழும் வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே அமைந்துள்ள சுண்ணாம்பு ஆற்றை ஆகாய தாமரைகள் அதிக அளவில் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து இவைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உபகரணங்கள் எதுவும் இல்லாமல் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி நகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்து வருகின்றனர். இதனையடுத்து நகராட்சியில் உள்ள அதிகாரிகள் ஊழியர்களுக்கு போதிய உபகரணங்களை வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காவிரி ஆறு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடிகர் விஜய் நடித்த திரைப்படம் ஓடிய திரையரங்கத்தில் ஜெனரேட்டர் பழுதடைந்ததால் இடைவேளைக்கு பிறகு திரைப்படம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பார்வையாளர்களுக்கு பணம் திரும்ப வழங்கப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மணலியில் உயர் அழுத்த மின்கோபுரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து மின்வாரிய ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு மின் தடையை சரி செய்தனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஸ்ருதி என்ற மருத்துவர் மருத்துவ பணியில் சேர்ந்து 10 மாதங்களில் 100 பிரசவங்களை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளார். இதனால் இவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழக அரசு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சார்ந்த கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் அனைத்து வங்கிகளின் சார்பில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் மாணவிகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தண்ணி தேங்கி நிக்கிறதுனால ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நடந்து வர முடியல. ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. உட்காந்து பக்கத்துலதான் ஸ்கூல் இருக்கு. உட்காந்து எங்களால படிக்க முடியல. இந்த நிலைமை ரொம்ப நீடிச்சிட்டே இருந்தா நோய் தொற்று தான் எங்க எல்லாத்துக்கும் வரும். இதுக்கு ஒரு நல்ல வழி செஞ்சு கொடுக்கணும். வெறும் ஒரு 2010 ஒரு டேனேஜ் இதுக்கு இந்தாண்ட இல்லை. தண்ணி எல்லாம் நின்றுட்டு ஒரு கொசு தொல்லை ரொம்ப இதாக இருக்குது. லேடிஸ் ஸ்கூலும் வந்துக்கிட்டே இருக்குது. லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது. இது எந்த ஒரு இதுலேயும் எங்கள் ஊர் தலைவரும் அதை கண்டுக்கிறது இல்லை. வேறு எந்த ஒரு இது நாங்களே எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தாம்பரம் அருகே தாய் கண்டித்ததால் 12 வயது சிறுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகவல் அறிந்து வந்த சோலையூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 20 ஆண்டுகளாகியும் வீட்டுமனை பட்டா அரசு பதிவேட்டில் சேர்க்கவில்லை என காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மத்திய சிறை கைதி சிவகுமார் சர்ச்சை தொடர்பான விசாரணையில் வேலூர் மத்திய சிறைத்துறை கூடுதல் SP அப்துல் ரகுமான் சென்னை புழல் சிறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்துல் ரகுமானுக்கு பதிலாக பரசுராமன் வேலூர் மத்திய சிறைக்கு மாற்றம் செய்து சிறைத்துறை DGP மகேஸ்வர தயாள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் கூறியுள்ளார் என்றும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து தமிழகம் வந்த பிறகு கட்சியில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என காட்பாடியில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி சாலையில் தலைமை தபால் நிலையம் அருகே ஒரே இருசக்கர வாகனத்தில் 5 மாணவர்கள் அமர்ந்து சாகசம் செய்தவாறு சென்றுள்ளனர். இது குறித்து வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் எதிரே கல்லூரி மாணவிகள் தங்கியுள்ள ஒரு குடியிருப்பில் காயப்போட்டிருந்த இளம் பெண்களின் உள்ளாடைகள் திருடப்படும் சம்பவம் நேற்று முன்தினம் நடந்துள்ளது. இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே தாராபுரம் கிராமத்தின் வார சந்தையில் குப்பைகள் கொட்டப்பட்டும் ஊராட்சி சார்பில் குப்பை கிடங்கு அமைத்தும் கழிவு நீர் விடுவதால் சுகாதார சீர்கேடு அடைந்துள்ளது. இதனால் வார சந்தையை தூய்மை செய்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த வார சந்தையில் குப்பை கிடங்காகவும் ஊரினோட கழிவு நீரும் கொண்டு வந்து இதை குப்பை கிடங்காக மாற்றி இதை செயல்படுத்தாத வாரச்சந்தையாக சில அரசியல் அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் இதனை ஒரு ஊன்றுகோலாக செயல்பட்டு சந்தையை மண்புழு உரம், குப்பை கிடங்கு இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்து சந்தையை மூட முயற்சிக்கிறார்கள். இன்றைய ஆளும் நபர்களும் இதற்கு பட்டாமைக்க சில குறுக்கு வழியில் போகிறார்கள். இந்த சந்தையால் அனைத்து சமூக மக்களும் அனைத்து ஊர் மக்களும் இதனை பயன்பெறுகிறார்கள். தமிழ்நாடு வருவாய்த்துறையில் பணிபுரியும் கிராம உதவியாளர்களை கொத்தடிமைகளாக மாவட்ட நிர்வாகம் நடத்தி வருவதாக கூறி கிராம உதவியாளர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.